தொடர்ந்து கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்கனால் ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொரு வழி ஒன்று சொன்னீங்களா சார்? 2 வழிகள்னு சொல்லிட்டு இது ஒன்று சொன்னீங்க. அதான் இன்னொன்று வந்து இதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கணும், அந்த பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏதாவது உதவி பண்ணணும். ஸோ அப்போ கேள்வி என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி உதவி பண்ண போகிறாங்க, அது எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியும்? ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து சீ ஃபுட்ஸ்லேருந்து ஆமாம் பல்வேறு துறைகள் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ், அப்பேரல்ஸ், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், ஆட்டோ காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய லெவலில் ஏற்றுமதி ஆகின்ற விஷயங்கள். இன்னும் குறிப்பாக வந்து கேட்டிங்கன்னா பார்மசூட்டிக்கல், அதுவும் வந்து நிறைய வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பார்மசூட்டிக்கலுக்கு வரி விதிக்கலை அமெரிக்காவில். அதுக்கு தனியாக வரி விதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ கடுமையாக வந்து ஒரு பாதிப்பை